ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பூசணிக்காய் பருப்பு கூட்டு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பூசணிக்காய் பருப்பு கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் நான் இது மாதிரி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு இதை பூசணிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாவையும் கடலப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு, 1/4 கிலோ பூசணிக்காய் இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம், மிளகாய் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு அப்படி ஒன்றா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு நல்லா அப்படியே பருப்பு கூட்டு எல்லாம் அப்படியே நல்லா மசிஞ்ச மாதிரி சேர்ந்துருந்தால் தான் பிடிக்கும். இப்போ சூப்பராக நம்மளுடைய பூசணிக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடு இது மாதிரி தான் கூட்டு வைப்போம், பூசணிக்காய் கூட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.